கிளாரான்னு ஒருத்தி. அவ யாருன்னா ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்கியவள். 97 வயசு அவளுக்கு. பேரழகா இருப்பாளாம், அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் இளமையின் உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கிளாரா சொன்ன பதில் அப்படியே சொல்ற, வீட்டுல கட்டி எடுத்துட்டு போங்க. கிளாரா சொன்னாள், நான் துக்கங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் என் மனதிலே தக்க வைப்பதில்லை. சொல்லிட்டாளா? அடுத்த துணை கேள்வி, மேடம் யாராவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா? நான் அது ஏற்கனவே மறந்து விட்டேன் என்பதனை நினைத்துக் கொள்கிறேன். கிளாராங்க கிளியரா சொல்ற பாருங்க, நான் துக்கங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் மனதிலே சுமப்பது இல்லை. வந்துருச்சா? இதை இன்னும் கிளாரிட்டியா சொல்றேன். ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்? அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், 65 வயது அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். அவகிட்ட கேக்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க, நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசா வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோ. நேத்து பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம். ஆம், எனக்கு திருமணமாகி விட்டது. ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், நோ ஐ won't என்றார். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கதான் திருவள்ளூருக்கு பக்கத்துல தான், என்ன ஊருன்னு சொல்ல மாட்டானா. இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்ல சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க. நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்துல கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க. இவ்வளவுதாங்க. மனசுல எவ்வளவு கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்.